வணக்கம். உங்கள் மோகன் எலக்ட்ரீஷியன். இன்றைக்கி இந்த வீடியோவில் போர் மோட்டர் மாட்டுறதுக்காக கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாங்க. அது மாட்டுறதுக்காக தாங்க போயிருந்தோம். அங்கே ஆல்ரெடி கம்ப்ரஸர் இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ஒரு 600 அடிக்கு இருந்துச்சுங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சப்பு வந்து 700 அடிக்கு மாட்டுறேங்க. இப்போ தண்ணி இருக்கிறதுனால. ஸோ ஃபஸ்ட்டு போர் மோட்டரையும் பம்பையும் வந்து கப்பல் பண்ணணும். கப்பல் பண்ணுற இடத்துல க்ரீஸ் வச்சுட்டா நல்லதுங்க. நாளைக்கு கழட்டுறக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ க்ரீஸ் வச்சுட்டு அந்த சாஃப்ட் வந்து ப்ளே இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அது ப்ளே இருந்தால் தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓடுறக்கு. அண்ட் இந்த மோட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு வந்த மோட்டர் தான். பட் ரஸ்ட்டை வந்து ரிமூவே பண்ணல. ஸோ நம்ம தட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு பெயிண்ட் அடித்து மாட்டுறேங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நோட் பண்ணி ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்குங்க. பெயிண்ட் அடித்து தான் மாட்டுறோம். அண்ட் செகண்ட் வந்துட்டு இது வந்து எஸ்எஸ் கிளாம்புங்க. ஹெச்டிபி பைப் தான் யூஸ் பண்ணுறோம். ஆசீர்வாத் பைப் யூஸ் பண்ணல. ஸோ அது மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீட் பண்ணி தான் மாட்டணும். மாட்டி போல்ட் போட்டு இறக்க ஆரம்பிச்சாச்சுங்க. ரோப் வந்து கஸ்டமர் வந்து பழைய ரோப்பே கொடுத்துட்டாங்க. அது ஜாயின் போட்டு தான் இறக்கிருக்கணும். கேபிள் மட்டும் புதுசு. அது வந்து 4 ஸ்கொயர் 3 கோர். அண்ட் வந்து கட்டுறது வந்து இப்படி தாங்க கட்டணும். ஒரு 20 அடி 30 அடிக்கு இருக்கா இப்படி கட்டிக்கிறது நல்லது. அப்போ தான் நாளைக்கு ஈஸியாக வரும். அண்ட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. அண்ட் போருமே நல்லா ஓடுது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.